பெட்ரோல் விலை உயர்வுடைய எதிரொலியாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயரக்கூடிய அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே நம்முடைய இணைகிறார் சிறு குறு காய்கறி வியாபாரிகள் சங்க தலைவர் திரு முத்துக்குமார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு முத்துக்குமார். இப்போ பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கி பெட்ரோல் பார்க்குறோன்னா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாயில் இருந்தது, இப்போ 103 அப்படின்னு ஆயிருக்குது. இது போன்று டீசல் விலையும் உயர்ந்திருக்கிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயரும், காய்கறி பழங்கள் உள்ளிட்ட பொருட்களுடைய விலை உயரும், அதே போல் மளிகை பொருட்களுடைய விலை உயரும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கிறது. இது தொடர்பாக இந்த சிறு குறு வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? உங்களுடைய பார்வை இதில் எப்படி இருக்கு? மேடம், இப்ப விலைவாசி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விலை எல்லா பொருள் விலையும் ஏறி இருக்கு. அதாவது குறிப்பா அத்தியாவசிய பொருள் தக்காளி விலையும், வெங்காயம் விலையும், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய் இதெல்லாம் விலைவாசி அதிகமாக இருக்கு. இந்த நேரத்துல பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறினதால இன்னும் இதை விட ஒரு கிலோக்கு 5 முதல் 10 ரூபா வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு மேடம். இல்ல, இப்ப இந்த பெட்ரோல் விலை அதிகரிச்சிருக்கு. இது தொடர்பாக நீங்க ஏதாவது மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்க இருக்கிறீங்களா? அது தொடர்பான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ள இருக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்குமே அதுக்கான பாரம் உங்களுக்குமே இருக்கும். அப்படிங்கும்போது என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள், முன்னெச்சரிக்கைகள்லாம் நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க? பேச்சுவார்த்தை ஏதேனும் நடத்த இருக்கிறீங்களா? இல்ல, பேச்சுவார்த்தைன்றது இது மட்டும் தான் நம்ம நடத்த போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதான் அமலுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பெட்ரோல் விலை, டீசல் விலை, எரிபொருள் எல்லாம் ஏற போகுதுன்னு சொல்லிட்டு. அதன் வேலையில எரிபொருள் விலை ஏறினதால ஏற்கனவே அனைத்து ஹோட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு 60% ஹோட்டல் தான் இயங்குது. மீதி 40 ஹோட்டல் சரியா இயங்கல. இதனால எங்களுடைய விவசாய பொருள், காய்கறி மிகப்பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. என்ன இப்போ ஓவரா பாதிக்கலன்னா, சம்மர் சீசன், அதாவது வெயில் காலத்துல தொடங்கத்துல இந்த காய்கறி வரத்துக்கு குறைவாகத்துல ஒரு பக்கம் விலை ஏறிச்சு, இன்னொரு பக்கம் இந்த எரிவாயு தட்டுப்பாடால சில பேர் யூஸ் பண்ணாம இருக்கிறதால இந்த விலை இன்னும் கம்மியாயிருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னன்னா இதை விட இன்னும் அதிகமாகும். ஒரு கிலோ 100க்கு மேலேயே தாண்டறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப டீசல் விலை ஏறினதால ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் ஏறினாவே உங்களுக்கு ஊட்டில இருந்து இங்க வண்டி வருதுனாவே கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் கணக்கு வரும். அந்த 750 கிலோமீட்டருக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 3 ரூபாயில இருந்து 4 ரூபாய் ஏறதுக்குன்னா வாய்ப்பு அதிகமா இருக்கு. மத்திய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அத்தியாவசிய பொருள் ஏற்று வர வாகனத்துக்கு மட்டும் ஒரு மானியத்தை ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா இந்த மக்களுக்கு மலிவான விலைக்கு எல்லா பொருள் கிடைக்கிறதுன வாய்ப்பு அதிகமா இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா விலைவாசி கூடுதலா தான் ஆகும், இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதனால நடுத்தர மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கிறாங்க. நன்றி திரு முத்துக்குமார். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்தபடியாக இணைகிறார் சென்னை உணவக சங்கத்தினுடைய செயலாளர் திரு ராஜ்குமார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ராஜ்குமார். இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்திலுமே அதோடைய தாக்கத்தையும் ஏற்படுத்தும், அதோடைய எதிரொலி இருக்கும் அப்படிங்கிறது கணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ சற்று முன்னர் நம்மக்கிட்ட பேசியிருந்தார் திரு முத்துக்குமார். அவர் சொன்னதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வரத்து ஒரு பக்கம் குறைவு, இன்னொன்று இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதனாலையும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அப்படியே இந்த காய்கறி, மளிகை பொருட்கள் இது டைரக்டா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதோடைய நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்க்குறோன்னா இந்த ஹோட்டல்களில், உணவகங்களில் ஏற்கனவே இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் நிறைய உணவகங்களில் அந்த உணவு பதார்த்தங்கள், அந்த பொருட்களுடைய எண்ணிக்கையுமே குறைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திரும்ப இன்னொரு பக்கம் இப்போ பெட்ரோல் டீசல் விலையும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கான தாக்கங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைமைச் செயலாளர் என்கிற முறையிலும் ஏற்கனவே தம்பி முத்துக்குமார் எனக்கு முன்னே பேசியிருந்த கருத்தை நானும் ஆமோதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து வளைகுடா போர் தொடங்கியதிலிருந்தே உண்மையான நெருக்கடி என்பது உணவகங்களுக்கு என்பதை ஊடகங்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் நன்றாக உணர்ந்து அறிந்திருப்பார்கள் என்றே நம்புகிறேன். காரணம், வளைகுடா போர் துவங்கிய உடனே எரிவாயு அந்த சிலிண்டர்கள் விலையேற்றம் பெற்றது. சிறுக சிறுக விலையேற்றம் பெற்று கடந்த 20 நாட்களுக்கு முன்னர் ஒரே நாளில் ஏறத்தாழ 997 ரூபாய் விலையேற்றம் பெற்று 3327 ரூபாய் என்ற நிலைக்கு அந்த எரிவாயு உருளைகள் விற்கப்படுகின்ற சூழல் உருவாகி இருக்கிறது.
இது அரசு அளிக்கின்ற விலை. ஆனால் இதே சிலிண்டர்கள் தனியார் நிறுவனங்களிலிருந்து வாங்குகின்ற பொழுது அவை கடுமையான தட்டுப்பாடுகளுடன் ஏறத்தாழ 5000 முதல் 6000 ரூபாய் வரை விற்பதாக எங்களுடைய உணவு உரிமையாளர் சங்கத்திற்கு புகார்கள் வந்து கொண்டிருந்தன. அதையும் அரசின் கவனத்திற்கு அன்றைக்கு இருந்த தமிழக அரசுக்கும் மற்றும் மத்திய அரசுக்கும் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கு அந்த எரிவாயு விநியோகிக்கின்ற நிறுவனங்கள் எங்களை இருமுறை அழைத்து பேசி எரிவாயு உருளைகள் 50% குறைக்கப்பட்டிருந்தது, மீண்டும் 70% உயர்த்தப்பட்டு அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சூழலில் நான் ஏற்கனவே இதுபோன்ற ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறேன். எரிவாயு உயர்வு மட்டுமல்ல, அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் கட்டாயம் நாங்கள் வாங்குகின்ற பொருள்களின் மீதான உயர்வுக்கு வழிவகுத்துவிடும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். காரணம், டிரான்ஸ்போர்ட், உங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்களை எடுத்துச் செல்வது இந்த பெரிய ஊர்திகள் மூலமாகத்தான் எடுத்துச் செல்ல முடியும். அந்த ஊர்திகள் இந்த பெட்ரோல் டீசல் வாயு மூலம்தான் இயங்குகின்றன. பெட்ரோல் டீசல் எரிவாயு மூலமாக இயங்குகின்ற அந்த ஊர்திகளிலே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உணவகங்களிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறியிலிருந்து பருப்பு, அரிசி, எண்ணெய் எதுவாக இருந்தாலும் மொத்த உணவுப் பொருட்களும் அவற்றின் மூலமாகத்தான் எங்களை வந்து சேர்கின்றது. சேர்கின்ற நேரத்திலே அதனுடைய விலைவாசிகள் நிச்சயமாக அந்த சூழலுக்கு ஏற்ப உயர்த்தப்பட்டு விற்கப்பட்டு வருகிறது. ஆக எரிவாயு உருளையின் விலை ஒரு பக்கம், நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களின் உயர்வு ஒரு பக்கம், மேலும் எரிவாயு உருளை பயன்படுத்தக்கூடிய இடத்தில் மாற்று எரிபொருளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் வேலை செய்கின்ற பணியாளர்களின் நெருக்கடி ஒரு பக்கம், இப்படி பல விதத்திலும் நெருக்கடிகளை இன்றைக்கு உணவகங்கள் தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணவகங்கள் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியதை போல கம்யூனிட்டி கிச்சன் என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாய சமையல் கூடமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த உணவகங்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் அடுப்பு எரித்து உணவு தயாரிப்பதை நிறுத்தி போயிருக்க காரணம், ஆண்கள் பெண்கள் அனைவரும் இன்றைக்கு பணிக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த சூழலில் உணவகங்கள் தான் அவர்களின் தேவையை பட்டவர்தனமாக நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்திருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த விலைவாசி உயர்வு எதுவரை செல்லும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இப்படியே விலை ஏறிக்கொண்டே இருந்தால் நாங்கள் நிச்சயமாக எங்கள் உணவகங்களிலே தயாரிக்கப்படுகின்ற பொருட்களின் விலையை ஏற்றித்தான் தீர வேண்டும் என்கின்ற நிர்பந்தம். ஏனென்றால் எங்களிடம் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கான சம்பளம், அந்த கட்டிடத்திற்கான வரி, கட்டிடத்திற்கான மின் கட்டணம், இவை எல்லாவற்றையும் செலுத்த வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் அவற்றையெல்லாம் முழுமையாக செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் நியாயமாக விலையை உயர்த்தித்தான் விற்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி திரு ராஜ்குமார். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உங்கள் தந்தியன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.